எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக வெளியில் இருந்தேன், உடம்பும் சரியில்லை. அதனால தான் நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல. சரி, இப்போது இந்த டிசம்பர் மாத ராசி பலனை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேஷ ராசிக்கு வழக்கம் போல் பார்த்துடலாம். மேஷ ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதங்கிறது நிச்சயமாக பெட்டராக தான் இருக்கும். கடந்த சில மாதங்களை விட நிச்சயமாக பெட்டராக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் அந்த அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய சூரியனும் உங்களுடைய ராசியாதிபதியும் ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அதாவது சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் அஷ்டமஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால பெரிய பெரிய குருமார்கள், நீங்கள் போகணும்னு நினைக்கக்கூடிய புண்ணிய க்ஷேத்திரங்கள், இதெல்லாம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் தன்னால் அமையும் இந்த டைமில். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறமா இந்த நவம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு சனி வக்கரகதியிலிருந்து நார்மல் கதிக்கு வராரு. அப்படி வரும்போது அந்த 12ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறதுனால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தூரதேச பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதாவது இந்த அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ செவ்வாய் நகர்ந்து உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் நகர்ந்து விருச்சிகத்துக்கு சுக்கிரன் தனியாக 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால துணைவியாரோடவோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடவோ ஏதாவது இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருந்தால் நிச்சயமாக அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நிச்சயமாக நீங்கள் அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுக்கலாம். ஓகே, இதுதான் மேஷ ராசிக்கான டிசம்பர் மாதத்துக்கான பலன். நன்றி, வணக்கம்.